இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக தாங்கி நடத்தி வருகிறதற்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவைகள் நம்மை உயர்வானவர்களாக காட்ட வேண்டும் என்று நாம் அவைகளை பிராண்டட் ஐட்டமாக வாங்குகிறோம். இயேசுவும் நம்மை தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நாம் ஜீவிக்க வேண்டும், நம்முடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நமக்கு இந்த உடலை தந்து உடலின் பாகங்கள் அத்தனையும் நாம் மேன்மையுள்ளதாக அவருக்கென்று பயன்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காக ஏதுவாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியாக இந்த நாளிலும் கர்த்தர் மேன்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பும் ஒரு உடலின் பாகத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த உடலின் பாகமாகிய காதுகளை, செவிகளை நாம் மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் காதுகளை கர்த்தர் படைத்திருக்கிறார். எல்லோரும் காதுள்ளவராக பரிபூர்ணமுள்ள உடலோடு நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய காதுகள், நம்முடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி திறந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வசனத்திலே கூடும்போது சபைகளுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். சபைகளுக்கு, அதாவது நம்மளோடு கர்த்தர் பேச விரும்புகிறார், பேசுகிறார். ஆதியிலே ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து அவர்களோடு பேசி வந்தார், சஞ்சரித்து வந்தார், அவர்களோடு உறவாடினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம்மை படைத்து நம்மோடு உறவாடி நாம் அவரோடு உறவாட வேண்டும் என்று அவர் விரும்பி நமக்கு காதுகளை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் காணப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறுகிறார். நாம் காதுகளை வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நாம் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவியை பழக்கப்படுத்தும் போது கர்த்தருடைய நாம மகிமை வெளிப்படும். கர்த்தர் நமக்கு அவர் பேச விரும்புவதை நமக்கு பேசுவார், நம்மோடு பேசுவார், நமக்கு உணர்த்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியும். கர்த்தர் விரும்புகிறபடி நாம் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அதன்படி செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்பதற்கென்று நாம் நம்மை பழக்கப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க நாம் தீர்மானிக்கிறோம். கர்த்தர் காட்டும் வழியிலே நாம் நடக்கும்போது நாம் ஜெயங்கொள்கிறவராக காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே பணத்தினால் ஜெயங்கொள்கிறார்கள், அதிகாரத்தினால் ஜெயங்கொள்கிறார்கள். ஆனாலும் அவைகள் முற்றிலுமாக முழுவதுமான சந்தோஷத்தையும் தராது, நமக்கு நித்திய வாழ்வையும் தராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை கொண்டு நாம் வாழ்க்கையை ஜெயமாக வாழும்போது நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் வறுமையிலே நம்முடைய நித்திய வாழ்க்கையிலும் நாம் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். 2ஆம் மரணம் வரும் போது நாம் அதிலே சேதப்படாமல், நாம் அதிலே அழிவுக்குட்படாமல் கர்த்தர் நம்மை காப்பதற்கு ஏதுவாக அது அமையும். நாம் நம்முடைய செவிகளை இப்படியாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமானால், நம்முடைய செவிகள் அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்க்க வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவின் வார்த்தைகளை கேட்கும்படியாக செவிகளை சாய்க்க வேண்டும். உலக பிரகாரமாக நாம் அநேக புத்தகங்களை படிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக மக்கள் சொல்வதை கேட்கிறோம். அநேக வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கதாக இருந்தாலும்
அத்தனை வார்த்தைகளும் உண்மையுள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்துதான் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களிலே பலர் கூறும் ஆலோசனைகள், பலர் கூறும் வார்த்தைகள் நமக்கு நல்லது போல, அது நமது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது போல தோன்றும். ஆனாலும் அவைகள் உண்மையானவைகளா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவின் வார்த்தைகளுக்கு செவிகளை சார்க்க வேண்டும். அந்த வார்த்தைகள் உண்மையானவைகளா, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவைகளா, அது நமக்கு உகந்ததா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறதுக்கு அறிவின் வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமே நமக்கு கொடுப்பார். இப்பொழுது நமக்கு அதிக தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துவிட்டது. இதற்கு முன்னாக இருந்த காலங்களிலே அதிக தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்காது. டிவி, போன் அந்த மாதிரி எதுவுமே அதிகமாக இருக்காது. மக்கள் அதிகமாக தொழில்நுட்பத்தின் சத்தங்களை கேட்க முடியாது. வீடுகளிலே டிவியின் சத்தம் கேட்காது, வீடுகளிலே போன்களின் சத்தம், ஆண்ட்ராய்டு போன்களின் சத்தம் கேட்காது. வீடு அமைதியாக இருக்கும். அந்த தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற சத்தங்கள் கேட்காதனால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசுவார். பல நேரங்களிலே கர்த்தரோடு அவர்கள் சஞ்சரித்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வார்கள். ஆனால் இப்போ இருக்க தொழில்நுட்பத்தினால் நாம் பல தேவையற்ற சத்தங்களை கேட்கிறவர்களாக, தொழில்நுட்பத்தின் காரணமாக டிவி, போன் என்று அநேக சத்தங்களை கேட்கிறதற்கு நமது காதுகளை செவிசாய்க்காமல் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். தொழில்நுட்பத்திலே நமது நேரத்தை வீணடிக்காமல், தொழில்நுட்பத்தின் சத்தத்திற்கு நமது செவியை அதிகமாக சாய்க்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் செவியை சாய்க்கும் போது கர்த்தர் நமக்கு அறிவின் வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். கர்த்தர் சொல்லும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கும் மேன்மையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக நாம் அறிவின் வார்த்தைகளை காத்துக் கொள்ள முடியும்போது நமக்கு என்ன நடக்கும் என்றால், கர்த்தர் நமக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் காதுகள் கேட்கிறதினால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள், அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நம்முடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை காத்துக்கொண்டு அவருடைய அறிவின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் போது என்ன நடக்குமா? கர்த்தர் நமக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார். அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் அவைகளை காண வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் சொல்வதை கேட்கிறதனால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நாம் நினைத்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாலே நம்மளை அவர் பாக்கியவான் என்று அழைக்கிறார். அநேக தீர்க்கதரிசிகளுக்கு, அநேக ராஜாக்களுக்கு, அநேக நீதிமான்களுக்கு கூட கிடைக்கக்கூடாத அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். பல தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ அந்தந்த காரியங்களை நாம் எப்படியாக நடத்துவது என்று நாம் குழம்பி இருக்கிற சமயத்திலே கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு அந்த காரியங்களை எப்படியாக நடத்த வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை தந்து நமக்கு வழி நடத்துவார். பலருக்கு அந்த ஆலோசனைகள் மூலம் நாம் உதவி செய்ய முடியும். பலர் அதே போல தேவைகளில் இருப்பவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்க முடியும். கர்த்தர் நம்ம அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறோம் மறைபொருளை நாம் அவர்களுக்கு விலக்கி காட்ட முடியும். மேலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசித்தம் பண்ணும்படி செய்வார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தரும், கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் கூடும், கர்த்தர் மேல் நம்ம வைராக்கியம் கொண்டவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு வெளியரங்கமாக நாம் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக செய்வார். ஆனால் அந்த ஊழியத்திற்கான காரியங்களை நமக்கு தனிமையிலே வெளிப்படுத்துவார். நாம் இங்கே பார்க்கிறோம், இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் என்று. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அதிகாலையிலே எந்திரித்து, இரவோடு எந்திரித்து நாம் உட்கார்ந்து காத்திருக்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணும்படி செய்வார். மற்றவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தும்படி செய்வார். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நம்முடைய காதுகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக, அவருடைய அறிவை காத்துக்கொள்வதற்காக காணப்படும் போது அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார். நாம் வைராக்கியம் கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கிருபை செய்வார். கர்த்ததாமே இப்படிப்பட்ட நன்மையை நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் காதுகள் உங்களுடைய வசனங்களை கேட்கும்படியாக காணப்படும் போது நீர் எங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி
உங்களுடைய நாமம் மகிமைக்கு எதுவாக உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கிருபை செய்து ஆண்டவரே, நாங்கள் ஜெயங்கொள்கிறாக வாழ்ந்து நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்து இப்படிப்பட்டதாக எங்கள் காதுகளை மேன்மையாக பயன்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் பெற்றுக்கொண்டவர்கள், ஜெயத்தை பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை அடையவர்களாக காணப்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை